மெத்தடை கையாளுவோம். முதல் 15 நிமிஷம் ஆராதனை, அது ஆன்டியோரால அரேஞ்ச் பண்ணுவா. அதுக்கு அதுக்கு 15 நிமிஷம் இந்த பிரதர் அண்ட் சர்ச்சில் செய்கிற மாதிரி ஓப்பன் வர்ஷிப். ரைட், நாங்கள் யாரையும் நீங்கள் வந்து பேசலாம். ஆக நாங்கள் கேட்குற ஆவியானவரால் நடத்தப்படுங்க. அண்ட் இப்போ நாங்கள் இன்றைய செய்திக்கு போவோம். The blessings of living together in unity. ஒருமித்து வாசம் செய்வதின் ஆசீர்வாதங்கள் வார்த்தையில இருந்து ஷேர் பண்றேன். சங்கீதம் 133, எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். One sec. Okay. 133ஆம் சங்கீதம். முதல்ல அந்த சங்கீதத்தை வாசிக்கிறேன், கவனிங்கோ. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது எது? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே எங்கே அந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இத ஒருக்கா சிங்களத்துல யாரும் வாசிங்கோ பாப்போம். பாஸ்டர் ஜெபமணி அல்ல பாஸ்டர் கனகராஜா? இல்ல விஷ்மிகா? சித்ரா? என்ன நடக்குது? சிங்கள சகோதர சகோதரிகள் ஒருத்தரும் இல்லையா அவங்களோட? Praise the Lord, Pastor. Praise the Lord. வாசிங்கோ சித்ரா. Okay, Pastor. බලව සහෝදරයන් එකඟව වාසය කිරීම කොපමණ යහපත්ද? කොපමණ ප්‍රසන්නද? එය ඉසපිට වත්කලා වූ රැවුල දිගේ, එනම් ආරෝන්ගේ රැවුල දිගේ ඔහුගේ වස්ත්‍රවල වාටිය දක්වා බැස්සා වූ අනර්ඝ තෛලය හා සමානය. සීයොන් කඳු පිට බසින්නා වූ හෙර්මෝනෙහි පිණි හා සමානය. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ එයිදී ආශිර්වාදය එනම් සදාකාල ජීවනයේ නිම කළසේක. ආමෙන්. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சித்ரா. நாங்க இத ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. நாங்க இந்த ட்ரிப்பில் வந்து எத்தனையோ குடும்பங்கள், இப்போ 3 நகரங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டோம். இப்போ எத்தனையோ குடும்பங்களை சந்திக்கத்தக்கதா இருக்குது. அப்ப அந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இப்ப சில வேளையில நாங்க தூர இருக்க ஒருமித்து இருக்கிறது லேசு மாதிரி இருக்குது. அங்க ஒன்றாக வரும் பொழுது, ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது, ஒரு வாகனத்துல பிரயாணம் பண்ணும் பொழுது, ஊழியம் ஒன்றாய் செய்யும் பொழுது, அப்போ அந்த ஒரு மனத்தை காக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றா நாங்கள் செய்கிற காரியங்கள், பேசுகிற வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தலாம். அப்ப ஆனா இல்லை, நாங்க அப்படி ஒருமித்து வாசம் பண்ணும்
பண்ணுகிறத பற்றி தான் இந்த 133ஆம் சங்கீதம் சொல்கிறது. சரி, அதே மாதிரி நாங்க போதகர்மாரும் ஊழியங்களும் நாங்க எங்கட ஊழியத்திலேயே இருக்கும் பொழுது ஒரு மனத்தை பற்றி பரலோக ராஜ்யத்தை பற்றி கதைக்கிறதெல்லாம் லேசு. ஆனா இல்ல, நாங்கள் ஆதீனங்கள் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது, சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட ஓன் பெட் டாக்டரின்ஸ் இருக்கும், வழிமுறைகள் இருக்கும். அப்ப அது லேஸ் இல்லை, ஒருமித்து வாசம் பண்ணுவது. இப்ப நாங்க ஃபிட் கேம்புக்கு வந்த பொழுது ஜூம்ல பார்த்த எல்லாரும் வந்து வாசம் பண்ணினோம் 3 நாள். அப்ப அப்படி ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எப்படியாம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது நல்ல ஒரு காரியம், right? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். எந்த ஒரு தகப்பனுக்கும் தண்ட பிள்ளைகள் எல்லாம் ஒரு மனமாய் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது நன்மையான ஒரு காரியம். அது இன்பமுமானது. அது நன்மை மாத்திரமில்ல, இப்படி நாங்கள் சகோதரர் ஒருமித்து ஃபிட் கேம்ப்லேயா ஃபிட் மீட்டிங்ஸ்லேயா அல்ல உங்களோட குடும்பங்கள் இப்படி ஒன்றாக வரும் பொழுது, ஒரு கல்யாணத்துக்கா ஒரு செத்த வீட்டுக்கா, அது இன்பமுமானது. இப்ப கேம்ப்ல நாங்க இருக்கேக்க அப்படி வந்து இருக்கேக்க ஒரு ஒரு பரலோகத்தின் ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். எனக்கு தெரியும், அந்த நாட்கள்ல நாங்க கேம்ப்ஸுகளுக்கு போய்க்கு இப்ப டாட் கேம்ப் வரப்போகுது, நாங்க எல்லாரும் அப்படி வந்து ஒரு மனமாய் ஒற்றுமையா இருக்கும் பொழுது ஒரு ஒரு பரலோகத்தின் ஒரு டேஸ்ட் வரும். ஓகே, அடுத்ததை பார்த்தா அது எது? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார். அது எதுக்கு ஒப்பா இருக்குதாம்? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். அப்ப தைலம் இன்றைக்கு ஒரு பெர்ஃப்யூம். அந்த நாட்கள்ல தைலம் நல்ல ஒரு ஒரு நறுமணம். அண்ட் அப்ப அது நீங்க தைலத்தை தலையில போடிக்க அது அப்படியே, இப்ப எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரிட்டி பிக்சர் மாதிரி இல்லை இப்ப. ஆனா அந்த தைலத்திலேருந்து வார மனம் அப்படி ஃபுல்ல ஆள்ல இருந்து வரும். அப்ப அது வந்து ஆவியானவரின் அபிஷேகத்தை குறிக்குது. அப்ப நாங்க இப்ப ஃபிட்டில் இப்படி கூடி வரலாம், ஆனா ஒருமித்தா வாசம் பண்ணுகிறோம். அப்படி வாசம் பண்ணும் பொழுது அதுல ஆவியின் அபிஷேகம். நாங்க கூட சில வீடுகள்ல போயிருக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சில வீடுகள்ல போயிருக்க கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு இருக்கணும். இது செய்தா அவங்களுக்கு ஓகேயா, அது செய்தா ஓகேயா. அப்ப ஆனா சில இடங்கள்ல போனா அப்படியே அபிஷேகம், அந்த இடத்துல கடவுள ஊழியத்துக்கு தேவையான அபிஷேகம் இருக்கிறத உணர முடியுது. ஒற்றுமை இருக்கேக்க அபிஷேகத்துக்கு அது ஒப்பா இருக்குது. அடுத்தது என்ன சொல்றார்? ஏர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அப்ப அங்கு எருசலேம் ஒரு மலைப்பிரதேசத்துல இருக்குது, அதுக்கு மேல ஹீப்ரோன் மலை இருக்குது, ஹெப்ரோன் பெண்டிகாஸ்டல் அசம்பிளி இருக்குது காவத்தேல. அப்ப அதுல என்ன வறுமை இருந்தாலும் காலை பனி, அந்த காலை பனி வந்து அந்த நிலத்துல கன்றுகள் வளருவதற்கு மிகவும் உகந்த ஒரு பனி. எனக்கு முழு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அந்த பனிக்கும்
அந்த மண் பண்படுத்துறதுக்கும். ஆனால் நான் டிக்ஷனரி அதுகளில் பார்த்ததுல அந்த காலப்பனி அது கல்டிவேஷனுக்கு சூப்பராக இருக்கும். அப்ப எது நாங்களும் இந்த விதமாக சகோதரர் தூர இருந்து ஒரு மனமா இருக்கிறது இல்லை, வாசம் பண்ணும் பொழுது ஒரு மனமா இருக்கும் பொழுது அந்த எங்களுடைய வளர்ச்சிக்கு அது அங்க இப்ப என்ன மாதிரி நான் அதை யோசிக்க எனக்கு இருந்தது, நாங்க இப்படி வந்து ஆவியானவரின் அபிஷேகத்தோட வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த வார்த்தை வந்து எங்களோட உள்ளங்களை பண்படுத்தும். அப்ப அதுல வார்த்தை வேரூன்றும். வேரூன்றேக்க அங்க என்ன நடக்குமாம், அங்க கர்த்தர் என்ன செய்யறாராம், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் அவர் தேடித் திரிகிறார் இந்த விதமான ஒருமித்து வாசம் செய்கிற தந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இப்ப நாங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை விரும்புறோம். ஆனா எங்களுக்கு விளக்கம் வரணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமாக இருந்தா கடின உழைப்பு, நாங்க ஜபிக்கிறோம், உபவாச ஜபம் செய்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், முயற்சிகளை எடுக்கிறோம், குட். ஆனால் கடவுளுடைய பார்வையில அதுகளோட சேர்ந்து அல்ல அதுகளும் விட முக்கியம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார். அது கடவுளுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான, இவன் எங்களுக்குமே. இப்ப சில வீடுகள்ல நாங்க இருக்கேக்க, கன வீடுகள்ல நாங்க போய் இருக்கேக்க அந்த ஒருமித்து தான் வாசம் பண்ணினோம். இப்போ ஒரு வீட்டுல நாங்க இருக்கேக்க கேள்விப்பட்டோம், அவைகளுக்கு 4 பிள்ளைகள், எங்கட வயசுல 4 பேர். அவையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவையில் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும், இங்கிலாந்துல, கனடால, ஆஸ்திரேலியால. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1.5 மணித்தியாலம் அவையில் குடும்பமாக பேசுவேன். அது சந்தோஷமா இருந்தது அதை கேட்க. அண்ட் ஸோ ஜீவனையும் இதான் அந்த ஜோஏ. அங்க உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. ஜீவன் இருந்தால் தான் ஆவியானவரோட அங்க உறவு இருக்குது. அது பாத்திரம் ஆவியில நிறைந்து ஆவியான் நிரம்பி வழியும் பொழுது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் போகும். அதை அவர் கட்டளையிடுகிறார். அப்ப நாங்க என்ன செய்யணும், எப்படி நாங்க இந்த ஃபிட்ல ஒருமித்து வாசம் பண்ணலாம். சரி, பாஸ்டர் அலெக்ஸுக்காக டிசேபிள்ஷிப் கூட்டத்துக்கு வரணும், அல்லது ரீஜனல் மீட்டிங்குக்கு வரணும். அதுக்கு பதிலாக நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவோம் என்று நாங்கள் வந்தமா இருந்தால் நாங்கள் எல்லாம் ரீஜனல் ரிவைவல் என்று ப்ரே பண்ணுறோம். அதுக்கு தான் ரீஜனல் ரிவைவல் மீட்டிங்ஸ் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு என்ன விளங்கணுமா இருந்தா, ரிவைவல் நடக்கணுமா இருந்தா ஆண்டவர் கட்டளையிடும். அது ரிவைவலை நாங்களே பண்ணிடலாம், ஆனால் ஒருமித்து வாசம் செய்கிறத நாங்கள் செய்யலாம். அது நாங்கள் அவ்வளோ பழக்கப்படையில. அப்ப சரி, எப்படி நாங்கள் இந்த இடத்துக்கு போகலாம்? அப்ப நாங்க விரும்புகிற ரிவைவல்ஸ் எங்களுக்கு வரும். ஹவு டு வி கெட் தேர்? நான் சொல்லுவேன், இப்படி ஒருமித்து வரும் பொழுது நாங்கள் மனக்காயங்களையும் எதிர்நோக்க வேண்டி வரும். இப்போ சில பேர் நடக்கிற விதங்கள், கதைக்கிற விதங்கள், இப்போ நாங்கள் சிரக்யூஸில் இருந்துட்டு இருக்கேக்க அது லேசு. எங்கட வீட்டிலேயே அல்ல எங்கட சபையிலேயே நாங்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி, அப்போ அதில் பிடிக்காதவன் விட்டுட்டு போயிடுவான், என்ன பிடிக்காதவன் விட்டுட்டு போவான். இருக்கிற ஆக்களோட நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் இல்லை, சேர்ந்து இப்போ நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வீடுகளுக்கு போகிற நேரம் எங்கட வீடு இல்லையே, அது
அப்ப அந்த நேரத்துல சில பேர் வார்த்தைகளை பேசலாம். Right? அது ஒரு ஒரு மனக்காயத்தை உருவாக்கும். அப்ப அதுல ஆண்டவர் சொல்றது மன்னியுங்க, forgive the hurt. ஒருமித்து வாசம் செய்யணுமா இருந்தா, இப்ப இதுல பாத்தீங்களா இருந்தா, இப்படி நாங்க வார நேரத்துல உங்களோட இருதயத்துல ஒரு காயம் பெறலாம். ஓ, என்ன கவனிக்கையில போன இடத்துல அல்ல குற்றம் பிடிச்சினம். அப்ப அதை தவிர்க்க இயலாது. அதை தவிர்க்கிறதா இருந்தா ஒருமித்து வாசம் செய்யாம விடலாம், அல்ல எங்கட குடும்பத்தோடயே ஒட்டி கொண்டு இருக்கலாம். இல்ல நாங்க இப்படி வரும் பொழுது இப்படி காயம் வரும். காயம் வர நேரம் forgive, நான் உங்களுக்கு சொல்லி தந்த நான் affirm என்றால் let go. இல்ல அதை நீங்க விட்டீங்களா இருந்தா அது வேற எடுக்கும். என்னடா அப்பா நான் இவைகளுக்கு எவ்வளவு செய்தேன், நான் இப்படி இதாக்கி, அப்ப அதை நீங்க தொடர்ந்து சிந்திச்சு கொண்டிருந்தீங்களா இருந்தா இதுல எந்த ஒரு கன்று வரும். அது முளைத்து ஒழும்பி, யாதொரு கசப்பான வேர் முளைத்து ஒழும்பி அது பிறகு மரமாக வரும். அந்த மரத்துல இருந்து கசப்பின் கனிகள் வரும். இது தீட்டுப்படுத்தும், ஒரு சபையை தீட்டுப்படுத்தும், ஒரு அமைப்பை தீட்டுப்படுத்தும். அப்ப அப்ப அதுக்கு நாங்க செய்ய வேண்டியது ஒருமித்து வாசம் செய்யணுமா இருந்தா, வாசம் செய்ய வரும் பொழுது மனக்காயங்களும் வரும், நாங்க விட்டுறோம். ரைட்? நான் தொடர்ந்து அவர் சொன்னதை அவர் செய்யாததை நினைச்சு கொண்டு இருக்க போறேன் இல்லை. எனக்கு கூட இன்றைக்கு ஒரு ஒரு மனக்காயம். right? அப்போ உடனே எனக்கு ஐ வாஸ் annoyed ஒரு ஆளோட. அப்ப இப்ப நான் என்ன செய்யணும், அதை விட்டுறணும். right? இப்ப இல்லைன்னா அது வேற எடுக்கும். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், ஏன் ஒரு மனம் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆள் இல்லை. புளிய மரம் ஒரு ஆள் இல்லை, வேப்ப மரம், இந்த கனிகள் வந்து கசப்பின் கனிகளும் புளிப்பின் கனிகளும் வந்து கொண்டிருக்கு. அப்போ இப்படி ஒரு மனமா இருக்கிறது. வெளி தோற்றது ஆபரேஷன் லோட் பாஸ்டர். இப்ப சில வேளையில நீங்கள் ஆன்டியோடையும் என்னோடையும் கோ குரூப் மெம்பர்ஸோடையும் நல்லா கதைக்கலாம். ஆனா உங்கள் ஒருவரோடு ஒருவர் அல்ல உங்களோட சபையில இருக்கிற ஒரு ஆள், நீங்க யூ மஸ்ட் லெட் கோ. எத்தனை முறை forgive பண்ணணும்? 70 முறை. ஏன்னா விட்டீங்களா இருந்தா வேர் எடுக்கும், வேர் எடுத்தா ஒரு மனம் உடையும். சரி, அடுத்தது என்ன செய்யணும்? இன்டர்சீட் ஃபார் யூனிட்டி. அந்த ஒரு மனத்துக்காக ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இருக்கல. அது என்ன, ஒரு ஆள் இப்படி வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு ஆள் என்றால் அது என்ன மாத்திரம் இல்லை, வேற ஆட்களையும் போய் ஹர்ட் பண்ண போகுது. அப்ப நாங்கள் ஜபிக்கணும். ஆனா உண்மையாக அப்படி ஜபிக்க இயலாது, கசப்பு என்னில இன்னும் இருந்துட்டு இருந்தால், நாங்கள் ஆண்டவரே இந்த ஒரு மனத்தை எங்களுக்கு தாரம். அப்ப இன்றைக்கு நானும் வந்து ஆஹ், குடும்பங்களை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மனமே வாசம் செய்கிற குடும்பங்கள் குறைவாய்த்தான் இருக்கு. சாத்தான் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை போட்டு ஒரு மனம் இல்லாம இருக்கணும். அதால ஆசீர்வாதமும் இல்லை, ஜீவனும் இல்லை, வீட்டிலையும் இல்லை, சபைகள்லையும் இல்லை. அப்ப நீங்கள் மேல் உங்களோட சபையில அந்த ஒரு மனத்துக்காக ஜபிக்கணும், குடும்பங்கள் ஜபிக்கணும், பிள்ளைகள் பிள்ளைய போயிருக்கலாம், கணவன் மனைவி உறவுல காயங்கள் இருக்கலாம். ஜபம் வல்லமை உள்ளது. இந்த ட்ரிப்பில் நானும் அன்றியும் படித்ததும் அப்படித்தான். நாங்கள் எங்கேயும் ஒரு வீட்டை போகிறதா இருந்தால் முதல் நாங்கள் ஜபிச்சுட்டு போவோம். அசுத்த ஆவிகளை கட்டி போட்டு செயலிழக்க பண்ணி போட்டு ஆவியானவர் என்ன சொல்றார், அடுத்தது வந்து நாங்க இந்த விதமாய் ஒருமித்து வாசம் செய்யணுமா இருந்தா டேக் ஓன் ரெக்கன்சிலியேஷன். அப்ப லெட் கோ அண்ட் லெட் காட்.
அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் சும்மா நாங்க சரி வி ஆர் லெட்டிங் கோ, அதை யோசிக்க போறேன் இல்லை, அந்த காயத்தை யோசிக்கலையேன்னுட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு மனம் வராது. ஒரு மனம் வரணுமா இருந்தா ஒப்புரவாகுதல் வரணும். அப்ப அதுக்கு ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, நாங்கள் ஆண்டவரே என்ன வழி நடத்தும், அதுல நாங்கள் படிகள் எடுக்கணும். இது முந்தி சொல்லி தந்தேன் நான். இப்ப இதுல ஒரு ஆள், இவர்தான் காயத்தை ஏற்படுத்தினவர், இவர் காயப்பட்டவர். அப்ப இவியலுக்குள்ள இப்ப ஒரு மனம் இல்லை. அப்ப இவர் என்ன செய்யணும்? இவர்தான் குற்றம் செய்தவர், இவர் காயப்பட்டவர், இவர் மன்னிக்கணும், forgive. இந்த காயத்தை குறித்து தொடர்ந்து சிந்திச்சு கொண்டு பேசிக்கொண்டு இருக்க. ஆனா லேஸ் இல்லை. எனக்கு கூட இன்றைக்கு அந்த காயம் பிராடான ஆன்டியோட அதை பற்றி உடனே எனக்கு ஆவியானவர் பேசினார். எனக்கு நான் அது கோவப்பட்டோன்னே எனக்கு தெரியும், பெருசா நான் ஒரு பிள்ளையும் விடையில, ஆனா அந்த சினப்பட்டேன். அப்போ ஆவியானவர் உடனே பேசினார். லோகோஸு கூடாக ரேமா வந்தது. அப்ப நான் உடனே ஜெபத்துல நான் மன்னிப்பு கேட்டேன். அப்ப அப்ப இவர் forgive பண்ணணும். ஆனா அது அந்த ஸ்டெப் ஒன் தான். அது ஒருமிப்ப கொண்டுராது. இவர் he must realize தான் விட்ட பிழைய அவர் உணரணும் முதல். இன்றைக்கு நாங்கள் கனபேர் குற்றம் செய்கிறவர் உணராம இருக்கிறார். அப்ப அதால தான் குற்றம் செய்தனே அவருக்கு தெரியாது. அதால தான் வார்த்தை என்ன சொல்லுது? உன் சகோதரன் உனக்கு எதிராய் குற்றம் செய்தால் தனியாக அவனிடம் சென்று அவன் குற்றத்தை உணர்த்து. இதே பல வேளையில நாங்கள் உணராமலே இருக்கிறோம். இப்ப இந்த டேக் ஓன் ரெக்கன்சிலியேஷன்ன்றது, ஆனா உள்ளத்துல காயம் இருக்கேக்க நாங்க இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்துக்கு போயிடலாம். அது போனா நாங்கள் கசப்புல கதைப்போம். அது மற்ற ஆளுக்கு அதை ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்கு. அப்ப குற்றத்தை உணர்த்து பிறகு மனம் திரும்பினார். அப்ப அவர் மனம் திரும்பி இப்ப மன்னிப்ப கேட்பார், இவர் மன்னிப்ப கொடுப்பார். அப்ப ஒப்புரவாக்குதல் வந்துடும். அது உடனே நடக்காது. ஆனா நான் அந்த பொறுப்பை எடுக்காட்டில், அந்த பொறுப்பை நான் எடுத்த ஆவியானவர் அதை வழி நடத்துவார். இப்ப இது கிறிஸ்டியன்ஸுக்குள்ள மாத்திரம் இல்லை. நாங்க ஒரு ப்ரொஃபஸர் வீட்டை போனோம். அவர் ஸ்ட்ராங் ஹிந்து, கோயில்ல பூசை கூட செய்வாராம். ஆனா 20 வருஷத்துக்கு முதல் நான் துரையங்கள் வீட்டை அவரை சந்திக்கிற நேரம், நாங்கள் இந்த வேற பேட்ச்மேட்ஸும் வந்திருந்தவங்க, நாங்கள் ஆண்டவரை பற்றி கதைக்கும் போல எனக்கு டீட்டெயில்ஸ் மறந்து போச்சு. என்ன நான் ஐ forgiven, நான் அந்த அந்த காயத்தை வச்சு கொண்டு இருக்கேன். ஆனா இப்ப 20 வருஷத்துக்கு பிறகு அவர்கிட்ட வீட்டை போறேன். எனக்கு ஆக இருந்த ஞாபகம் அந்த துரையங்கள் வீட்டை அவரை சந்திக்கும் பொழுது அவ்வளவு நல்ல போயில. ஆனா நல்ல வேலையில ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வடிவான ஒரு இடத்துல இருக்கிறேன். ஆனா நாங்க ஜபிச்சுட்டு போனார். ஆண்டவரே, அவரோட போய் அவருக்கு சுவிசேஷமும் சொல்லணும். அதைத்தானே ஆண்டவர் விரும்புற. இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு அவரை காணுவனும் தெரியாது. இப்படி நாங்க ஜபிச்சுட்டு போன நேரம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தது அந்த சந்திப்பு, அவர்களுடைய வரவேற்பு. அப்ப அவருடைய மனைவி ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறா. அப்ப அவ்வளவு ஓப்பனா இருந்தா, அவர் கூட அந்த 20 வருஷத்துக்கு முதல் நல்லா போகலி என்று தெரிஞ்சு, அப்ப அப்ப என்ன சொல்றேன்னா இருந்தா, இந்த விதமாக we must let go. இல்லைன்னா அந்த அது இருந்து வளர்ந்துட்டு இருக்கு. பிறகு ஜபிக்கணும். இப்போ அந்த வீட்டை போற நேரம் நாங்க ஜபிச்சோம். இந்த விதமாக குடும்பங்கள்ல
கணவனுக்கும் மனைவிக்குமா பெற்றாருக்கும் பிள்ளைகளா அந்த ஒருமனத்துக்காக நீங்க ஜபிச்சு பிறகு அந்த ஊழியத்தை லெட் காட், ஆண்டவரே நான் இதுக்கு என்ன செய்யலாம், என்னை என்ன செய்ய சொல்றேன். அவன் சொல்லுவார், அவருக்கா கூப்பிட்டு சாப்பாடு கொடு, ஒரு இமெயில் அனுப்பு, ஒரு பிரசன்ட் ஒன்று பண்ணி கொடு. அப்படி செய்யும் பொழுது அதையும் நாங்கள் பார்த்தோம். போன இடங்கள் எல்லாம் ஜெபிச்சுட்டு போவோம், ஆவியானவர் அந்த மாதிரி வழி நடத்துவார். அது இந்து வீட்டை போற நேரம் கூட, அப்போ அங்க அவர்கிட்ட போற நேரம் ஆண்டவர் சொன்னா, சரி நீ போய் சுவிசேஷம் கதைக்க வழிக்கிடாது, ஆனா அவர்கிட்ட ஒரு காக்கள் இந்து சமயத்தை பற்றி உனக்கு சொல்லித்தர சொல்லு. அப்போ அந்த மாதிரி போன நேரம் ஒருக்கா இறக்கிறத பற்றி கதைக்க வரைக்கும் நான் சொன்னேன், மச்சான் நீ என்ன நம்புற, நீ சாயிக்க உனக்கு என்ன நடக்குதுன்னு நம்புற. அது இந்து சமயம், இந்து சமயம் என்ன அதை ஒரு அவனை குற்றம் பிடிக்கிறதுக்காக கேட்கிற மாதிரி இல்லை. உண்மையா நான் நான் விளங்க விரும்புகிறேன், எனக்கு இருக்கிற விளக்கம் சரியாண்டு அறிய விரும்புகிறேன் மச்சான். ரெண்டு கதை கேட்க அதை என்ன ஆவியானவர் வழி நடத்தினவர், அப்படி சூப்பரா போச்சுது அது. பிறகு நான் சொன்னேன், பிரம்மாவை பற்றி சொல்லி சம்சாராவை பற்றி சொல்லி இந்த ஒரு சைக்கிள் ஆஃப் பர்த் எடுத்து விடுபடுறதை பற்றி சொல்லி வடிவாக சுவிசேஷம் இயேசு ஆண்டவர் கிறிஸ்து சொல்லத்தக்கதா இருந்தது. ஆண்டவர் உதவி செய்வார், ஆனா நான் அந்த காயத்தை அப்படியே வேறெடுக்க விட்டிருந்ததுண்டா அவற்றை வீட்டை போற நேரம் வேப்ப மரத்தோட தான் போயிருப்பேன். அந்த கதையில இருந்து அவர் பிடிப்பார். ஸோ இந்த மூண்டையும் போட்டிங்கன்னா என்ன இருக்குது, ஃபிட், ஃபொகிவ், லெட் கோ. ஃபிட் கூட்டத்துக்கு வார நேரம் ரீஜனல் கூட்டத்துக்கு வாரீங்களா, ரீஜனல் கூட்டத்துக்கு வார நேரம் உங்களுக்கு முக்கியமாக கோஆர்டினேட்டர்ஸோட கசப்பு இருக்கலாம், இவங்களை எங்களை கவனிக்கிறாங்க இல்லை, விட்டுருங்க. அது அப்படி யோசிச்சு கொண்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்களா வேற எடுக்கும். அதுக்கு ஜபிங்க, ஆண்டவரே இந்த ரீஜன்ல ஒரு மனத்தார், பிறகு லெட் காட், ஆண்டவர் வழி நடத்துவார். நீங்கள் ஆண்டவரை நான் என்ன செய்யலாம், இதுல தான் நாங்க சொல்றோம். நீங்க திங்கட்கிழமை சீசத்துவ கூட்டத்துக்கு வாங்கும். ஏன்னா நாங்க இந்த ஒருமித்து வாசம் செய்யணுமா இருந்தா கர்த்தருடைய வார்த்தையை ஒன்றாய் படிக்கணும். அப்ப அது அந்த ஒரே வார்த்தை எங்களுக்குள்ள வேரூன்றும் பொழுது இந்த ஒரு மனத்தை கொண்டாடுறது லேசு இல்லைண்டா. இப்ப இன்றைக்கு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது, என்ன ஹெட்டன்ல இருக்குது, நுவரெலியால இருக்குது, கன்னடங்கள்ல இருக்குது. நான் பிள்ளையானவன் சொன்னாம நீங்க நான் போய் பார்த்ததுல ஒரு இடத்துல ஒன்று கூடினம், ஒரு மனமாயா ஒன்று கூடினம்டா இல்லை. பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷம். ஆனா உள்ளுக்குள்ள உண்மையா விரும்புறீங்களா மற்றவன் நல்லா இருக்கணும், அவனோட ஊழியம் நல்லா இருக்கணும் இல்ல. அப்ப இதை எப்படி திருத்துறது, நாங்க வார்த்தையை ஒன்றை படிக்கணும். அங்க ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட ஆவியும் வார்த்தையும், நாங்க இப்ப ஃபிட்டில் வித்தியாசம் என்னன்னா நாங்க படிக்கிறோம், ஒன்றை படிக்கிறோம். கன போதர் மாதிரி இருக்கிறீங்க, இதுல இது கடவுளுடைய கிருபை. நாங்க இப்படி ஒரு பந்தியில இருந்து சாப்பிடுறோம் வார்த்தைய ஆவியின் வழி நடத்துதலால. அப்ப அது முக்கியம் அன்பானவர். இல்லைண்டா ரிவைவல் வேணும், ஆனா அதை ஆண்டவர் தானே கட்டளை இடணும். அதுக்கு அவர் என்ன சொல்ற, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்யும் பொழுது அதை அவர் செய்வார். அங்க நாங்க போறதா இருந்தால் இந்த கூட்டம் முக்கியம். அடுத்தது ஜாயின் த ரீஜனல் ரிவைவல் மீட்டிங்ஸ். வாரத்துக்கு ஒரு நாள் திங்கட்கிழமை இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ரீஜனல் ரிவைவல் மீட்டிங்ஸ் நடக்குது. உங்களோட மீட்டிங்குக்கு நீங்க வரணும். அதுல வர நேரம் அது ஒரு பிரேக் அவுட் ரூம் மாதிரி. இப்ப முந்தி நாங்கள்
டிசைபிள்ஷிப் ஃபீட்பேக் குரூப்ல நீங்க ஒரு மெசேஜ் போட்டீங்க. அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணி இப்ப நாங்க சொல்றோம் அப்படி மெசேஜ் போட வேண்டாம். நீங்கள் ரத்னபுராண்டா திங்கட்கிழமை, பரவலா இருக்கிறீங்களா இருந்தா செவ்வாய்க்கிழமை, மஸ்கெலியா புதன்கிழமை, பதுல்ல ஊவா பிரதேசம் வியாழக்கிழமை, நுவரெலியா வெள்ளிக்கிழமை, ஹட்டன் சனிக்கிழமை, நோர்த் ஈஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை. இதுல ஆண்டவர் உங்களோட இப்படி பேசினார். உங்களுக்கும் அதுல கருத்துகள் இருக்கலாம். நான் நான் சொல்றதுதான் மந்திரம் என்று இல்லை. ஆண்டவர் உங்களுக்கும் இந்த டாபிக்ல அவர் பேசுவார். அதான் அதுல பயந்து கொள்ளுங்க. நானும் என் டீம் அதுல வாரோம். நாங்க கோ குரூப்ல இருந்து பானபஸை என்ன மாதிரி ஆன்டியோக்குக்கு அனுப்பிச்சினமோ அங்க நடக்கிறத பார்க்கறதுக்கு கோ குரூப்ல இருந்து ஒவ்வொரு ரீஜனுக்கு வருவினோம். அவையல் கோ குரூப்ல ஃபீட்பேக் தருவினோமா, பதுல்ல ரீஜன் எப்படி போகுது. அப்ப அப்ப பிறகு எங்கட தரிசனம் நாங்க சும்மா அப்படி கூட்டங்களை நடத்திட்டு இருக்கிறது இல்லை. ரீஜனல் ரிவைவல் மீட்டிங்ஸ். இப்ப எங்களுக்கு வேற ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். வாலிப பிள்ளைகள், கேம்பஸ் பிள்ளைகள் அழகாக அவங்க போதகர்மாரோட சேர்ந்து ரீஜன் பை ரீஜனை ரிவைவல் மீட்டிங்ஸ் வைக்கணும். வருஷத்துக்கு ஒருக்கா கேம்ப் வைக்கணும். இப்ப கேம்ப் நடக்க போகுது. அப்ப அவர்களும் ஒரு ரீஜனுக்கு ஒரு ரிவைவல் மீட்டிங் வைக்கலாம். நாங்க ஒரு என்ன மோகன் சி லாசரஸ் நல்ல தேவ மனிதன். ஆனா அப்படி ஒரு ஆள் வந்துதான் நாங்க ஒன்று சேர போறோமா? ஒரு பில்லிகிராம் வந்துதான் ஒன்று சேர போறோமா? ஆவியானவர் எங்களை நிறைக்கும் பொழுது அவருக்கு விருப்பம் கட்டளை இடுகிறார் என்ன. அப்ப அதால நாங்க சொல்றோம் இந்த ரெண்டுக்கும் கட்டாயம் வாங்கும். அப்ப நீங்க ஜாயின் த ஃபிட்ஷிப். இந்த கிறிஸ்துமஸுக்குள்ள இல்லைன்னா நியூ இயருக்குள்ள நாங்க யார் இந்த ஒரு மனத்தை விரும்பினோம், யார் அதுக்கு உங்களோட ஊழியங்களை செய்யுங்க. உங்களோட ஊழியங்களை செய்ய வேண்டாம்னு நாங்க சொல்லல. ஐயோ, உங்களோட ஊழியங்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் வளர்க்கறதுக்கும் தான் ஃபிட்டை வளர்க்கறதுக்கு நீங்கள் இல்லை. உங்களை வளர்க்கறதுக்கு ஃபிட் இருக்குது. ஆனால் ஒத்துழைப்ப கேட்கிறாங்க. நீங்க இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குமா இருந்தா உங்களோட ஊழியமும் வளரும். கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். சரியா? அப்ப எல்லாரும் ஒருக்கா கண்களை மூடி ஆவியானவர் உங்களோட பேசட்டும் இந்த வேளையில். இதுல எந்த இடத்துல நீங்க மனம் திரும்பணும், இந்த எந்த விதத்துல இந்த ஒருமிப்ப வளர்க்கிறதுக்கு நீங்கள் உதவலாம். இப்போ ஒரு 2 minutes ஆவியானவர் உங்களோட பேசட்டும். இதை ரீஜனல் மீட்டிங்ல போய் இப்போ பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு 2 minutes